ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கருவாடு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வறுவல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கருவாடையெல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டேங்க. தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம கருவாடுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளோட கருவாடு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம கருவாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மசாலா எல்லா கருவாட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கருவாடை அப்படியே நம்ம ஊற வச்சிடுறோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண தொடங்கிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு இடையில் நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவாடு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒன்று நீங்கள் கருவாடை சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு கலர் உங்களுக்கே சேஞ்ச் ஆகும். ஃப்ரண்ட் கலரில் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா கருவாடையும் பேக் சைடில் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நம்மளோட கருவாடு ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை எடுத்து நீங்கள் பண்ணலாங்க. பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்னும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கருவாடு வறுவல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் குயிக்காக நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துக்கலாம். சைட் டிஷ் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடயும் இது பேர் பண்ணி சாப்பிட்லாம். அருமையான டிஷ்ஷு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.